வாக்குகள் வேண்டும் என்பதற்காக அசாமில் நிலங்களை சட்டவிரோத குடியேறிகளிடம் அளித்த முந்தைய காங்கிரஸ் அரசுகள். அசாமில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிற இந்திய மொழிகளில் வெளியாகும் தலைசிறந்த படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் தேசிய விருது 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையோடு விருது வழங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளியாகிற தலைசிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும். கலை இலக்கிய விருதில் அரசியல் தலையீடு ஆபத்தானது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஒன்றிய அரசின் கலாச்சாரத்துறையின் தலையீட்டால் சாகித்ய அகாடமி விருது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. சாகித்ய அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் நிலையில ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடு பண்ணது ஆபத்தானது. திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சிலர் எதிர்பார்க்கிறார்கள், அது நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் கூட்டணியை யாரையும் விட்டு நாங்கள் அவர்களை அனுப்புவது கிடையாது. எங்களுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. அவர்களை அரவணைப்பதுதான் தளபதியினுடைய பழக்கம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கூடிய நிர்வாக குழு. கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பேன் என ராமதாஸ் பேட்டி. கூட்டணியை பற்றி நாங்கள் விரிவாக இந்த நிர்வாக குழுவிலே பேசினோம். சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு அறிவிப்போம். கோவளம் நன்னீர் தேக்க திட்டத்தை கைவிட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். 16 கிராம மீனவர்களின் வாழ்வாதாரம் பலி கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வு அட்டவணையை உடனே வெளியிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தொடங்கும் தாவேக. வரும் செவ்வாய்க்கிழமை தேர்தல் அறிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. கரூர் துயரம் தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ. 2வது கட்ட விசாரணைக்காக நாளை ஆஜராக டெல்லி செல்கிறார் தாவேக தலைவர் விஜய். யாரையும் புண்படுத்துவது தனது விருப்பம் இல்லை என கூறி இசையமைப்பாளர் AR ரகுமான் வீடியோ வெளியீடு. மத காரணங்களுக்காக பாலிவுட் பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்ற பேச்சு சர்ச்சையான நிலையில் விளக்கம். ஒசூரில் விமான நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு தேர்வு செய்த இடத்துக்கு மத்திய அரசு அனுமதி மறுப்பு. சம்பந்தப்பட்ட இடத்தில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் வான்பரப்பு வருவதாக கூறி நிராகரிப்பு. நிபா வைரஸ் முன்னெச்சரிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உத்தரவு. மேற்கு வங்கத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை சுற்றறிக்கை. வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது கறிக்கோழி விலை. பண்ணை கொள்முதல் விலை 1 கிலோ 152 ரூபாயாக உயர்வு. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் சரிந்து 5 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனை. 13 நாட்களில் முட்டையின் விலை 1 ரூபாய் 10 காசுகள் சரிவு. திருப்பூரில் கறிக்கோழி விலை உயர்வால் மீன் வாங்க குவிந்த அசைவ பிரியர்கள். 1 கிலோ மத்தி மீன் 100 ரூபாய்க்கு விற்பனை.
பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் உளுந்தூர்பேட்டை விக்கிரவாண்டி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். நாகர்கோவிலில் இருந்து சென்னை செல்ல ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் விலை 3 மடங்கு உயர்வு. 7200 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதால் பயணிகள் அதிருப்தி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்சாகமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. களத்தில் கர்ஜித்த காளைகளை தீரத்தோடு அடக்கிய வீரர்கள். பொங்கல் விழாவையொட்டி கிராமங்களில் களை கட்டிய பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள். பங்கேற்று அசத்திய பெண்கள். திருவண்ணாமலை கோவிலில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். கோவை ஆனமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா கொடியேற்றத்தோடு தொடக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. அமாவாசையையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடிய 3 கோடி பக்தர்கள். ஹெலிகாப்டரில் இருந்து பக்தர்கள் மீது தூவப்பட்ட மலர்கள். உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் பீகார் மாநிலம் மோதிஹரியில் நிறுவப்பட்டது. 2 ராட்சத கிரேன்கள் உதவியோடு நிலை நிறுத்தப்பட்ட சிவலிங்கம். டெல்லியில் மிக மோசமான நிலையில் நீடிக்கும் காற்றின் தரம். சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் மக்கள் பாதிப்பு. பல ஆண்டுகளுக்கு பின்னர் லாப பாதைக்கு திரும்பிய இந்திய மின் விநியோக நிறுவனங்கள். சீர்திருத்தங்கள் மூலம் லாபம் சாத்தியமானதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் பெருமிதம். ஐரோப்பிய யூனியன் நாடுகளோடு தென் அமெரிக்க நாடுகள் வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்காவின் வரி நெருக்கடியிலிருந்து தப்ப பிற நாடுகள் தங்களுக்குள் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது உலகெங்கும் அதிகரிப்பு. தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் கனமழையால் வெள்ளம். 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.